தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என்ஐ சிக்ஸிபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 1 அதனுடைய 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்திலே ஒரு சொற்றொடரை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இந்த நாட்களிலே வெயில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அநேகர் தாகத்தை தீர்ப்பதற்காக பல வழிகளை கையாளுகிறார்கள். ஆனால் மரங்கள் செடிகள்லாம் நாம் தண்ணீர் ஊற்ற வேண்டும், இல்லாட்டி ஆண்டவர் மழையை தர வேண்டும். இங்கு ஒரு நீதிமான், கர்த்தரை நேசிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று சொல்கிறாருன்னா, யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறார் தெரியுங்களா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். தண்ணி ஓடுற வாய்க்காலுக்கு ஓரத்தில் ஒரு மாமரமோ தென்னை மரமோ பலாமரமோ இருந்துச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே பூத்து குலுங்கும், செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அதனுடைய கனி கொடுக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஏராளமான கனிகளை கொடுக்கும். அப்படிதான் எந்த ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தான் இந்த நாள் முழுசும் ஒவ்வொரு செகண்டும் என்னை நடத்தணும்னு எத்தனை பேர் வாஞ்சையாய் மனானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சியோடு வந்து ஆலயத்தில் உட்காருகிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவன் சொல்றது இந்த காலவெல்ல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். இந்த காலவெல்ல ஒரு கேள்வியோடு கூட நாம் இந்த தியானத்தை முடிக்கலாம். நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறோமா? அப்படி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இல்லை என்று சொன்னால் நாம் எதை விட்டு இருக்கிறோம், எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். இந்த காலவேளை உங்களுக்கான காலவேளை. கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். விழிக்க சொல்லி 1000 முறைகள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். தியானிக்க சொல்லி 1000 முறை பேசியிருக்கிறார். இது கடைசியாக பேசுகிறதாக கூட இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களின் தேவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல மாற்றுவார். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாக, எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து சுகித்திருக்க மனதார வாசி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.